அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,772 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபால் ஆகிடுச்சு. ஆல் டைம் ஹைக்கு நியரில் போயிட்டு ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5 பாயிண்ட்ஸ் நியரில் போயிட்டு மார்க்கெட் திரும்பிடுச்சு. மார்க்கெட் அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல் டைம் ஹையை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும், 25,072 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 25,203 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 25,400 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,875 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,770 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,621 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு நெஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி, அது பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஒரு சடன் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 300ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை பேங்க் நிஃப்டியால் பிரேக் பண்ண முடியல. இந்த 300ங்கிற லெவல் போயிட்டு திரும்பி வருது. அகைன் என்ன பண்ணியிருக்கு, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த 300 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு, இந்த 350 to 400 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா 51,000 இன்றைக்கி லெவலை நான் ஒரு ஹையாக வச்சுக்கிறேன். 51,400 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 51,652 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 51,882 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே லோ நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் 51,155 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 50,937 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,343 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓஐ டேட்டா பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாளைய தினம் 51,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற லெவலை சொல்லுது. சரிங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் சைடு ஓஐ டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கு. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. 51,300 இப்போ மார்க்கெட் முடிஞ்சாலும் 51,500 52,000 அப்படிங்கிற லெவலில் தான் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டா கிடையாது. சரிங்களா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டெல்லாம் மார்க்கெட் உடச்சிரும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா, இன்றைக்கி ஃபின் நிஃப்டி ஒரு கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக 1% ஏறி இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி ஏறல. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்கு, ஸ்டேட் பேங்கு இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. இவங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்களோ ஹெச்டிஎஃப்சி பேங்கு, கொடாக் பேங்கு, ஃபெட்ரல் பேங்கு இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெருசாக ஒரு மார்க்கெட் ஏற விடலை. ஒரு 200 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 55 பாயிண்ட் நெகட்டிவாக இருந்தாலும் 145 பாயிண்ட் நெட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்கு.
50% பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்ததுனால பேங்க் நிஃப்டி வந்து மேலே வரல. அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியில் ஓவராலாக ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் இருந்ததுனால ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு. அதையும் பார்த்துருங்க. ஃபின் நிஃப்டி ஸ்டாக்ஸு, ஃபின் நிஃப்டியில் உள்ள கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு 186 புள்ளிகள். இதில் ஹெச்டிஎஃப்சியும் கொடாக் பேங்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 புள்ளிகள் நெகட்டிவ் கொடுத்துருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்து மேலே வரதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுனுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்லாவே வந்து ஒரு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு இன்றைக்கி வந்து டே ஹை தான். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 23,600 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அதற்கு மேலே வருது அப்படின்னா 23,725 ஓஐ டேட்டா படி இது வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, தென் அதற்கு மேலே மார்க்கெட் வருது அப்படின்னா 24,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் வந்து 800ங்கிறது ஓஐ டேட்டா படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணணும். மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து 23,300ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,200 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,020 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் வந்து இன்றைக்கான லெவல்ஸு. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் மிட் கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெண்டு மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே தான் வந்துக்கிட்டு இருக்குது. மிட் கேப் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆல் டைம் ஹை 13,100 அப்படிங்கிற லெவல் நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் வந்து ஒரு மேஜரான ட்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்விங்குக்கு மேலே ஒரு டே கேண்டில், வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த பிளாக் கலர் லைனை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு குருசியலான ஏரியாவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே 13,100க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 13,100 இந்த ரேஞ்சு ஆல் டைம் ஹை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 13,120. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,200. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,300. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ 13,064 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,000 அப்படிங்கிற லெவல் 12,945 அப்படிங்கிற லெவல் தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து செக்டார் வைஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து நீங்களும் இதே போல் யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், ப்ராப்பரான நாலேஜோடு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டியனா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு விஷயம், நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோடய வியூ தான். இது நான் சொல்லக்கூடியது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமலும் கூட போகலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் வந்து உங்களால் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பேப்பர் ட்ரேடில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.